தேசிய பத்திரிகை தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தமது எக்ஸ் தள பதிவில் உண்மையையும் பொறுப்புணர்வையும் நிலைநிறுத்தி ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றும் அச்சமற்ற ஊடகவியலாளர்களுக்கு தேசிய பத்திரிகை தினத்தில் வணக்கம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்தின் கலங்கரை விளக்கமாக பத்திரிகை உள்ளதாகவும், குடிமக்களை அறிவால் அது மேம்படுத்துகிறது என்றும், அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பத்திரிகையாளர்களின் தைரியம் ஜனநாயகத்தின் கடைசி பாதுகாப்பு அரணாக உள்ளது என்று கூறியுள்ளார். பயம் அல்லது ஒரு சார்பாக கட்டுக்கடங்காமல் பத்திரிகை துறை செழிக்க வேண்டும் என்றும், ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குரல்களை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள் சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதோடு அதிகாரத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பொதுமக்கள், அரசியல் மற்றும் பத்திரிகை ஆகிய 3 Pக்களுக்கு இடையிலான ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான உறவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையும் அரசியலும் ஆரோக்கியமான சமுதாயத்தின் இரு கண்கள் என்றும், இரண்டிற்கும் இடையிலான நல்லுறவால் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.